அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு இந்த மாதத்தோட, அதாவது ஜூன் 2026 கடைசி திரிபுஷ்கர யோகம் நாளைய தினம் 21/6/2026 அன்று வருகின்றது. ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது. நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஒரு 9:20 மதியம் ஒரு 3 மணி வரைக்கும் இருக்குது. அதாவது ரஃபாக பார்த்தோம்னா ஒரு 6 ஹவர்ஸ் இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த திரிபுஷ்கர யோகம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு நட்சத்திரம், ஒரு திதி, இது மூன்றும் ஒன்றாக சேரும் பொழுது அதை நம்ம திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறத அழைக்கிறோம். இந்த திரிபுஷ்கர யோகத்தில் நம்ம என்ன செய்தாலும், நல்லவை என்ன செய்தாலும், அல்லது உங்களுக்கு பிடித்தது என்ன செய்தாலும், அல்லது இது திரும்ப எனக்கு நடந்ததுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்களை செய்யும் பட்சத்தில் அது மீண்டும் 3 முறை நடக்கும் சூழல் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் நமக்கு பிடிக்காத சில விஷயங்களை, நாளைக்கு திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறத தெரியாமலேயே நம்ம மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்ப 3 முறை நடக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். எடுத்துக்காட்டாக, இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு அவசரம், யார்கிட்டயோ போய் ஒரு 10,000 ரூபா கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடன் வாங்கக்கூடிய சூழல் மறுபடியும் உங்களுக்கு ஏற்படும். இதே நாளைக்கு உங்களுக்கு திரிபுஷ்கர யோகம்னே தெரியல, ஆனால் கையில் கொஞ்சம் பணம் இருக்குது, ஏதோ வர வேண்டிய பணம் வந்திருக்குது, கையில் ஒரு 10,000 பணம் இருக்குது, சரி நம்ம கடன் வாங்கின நபரை போய் நாளைக்கு காலையில் பார்த்து இதை கொடுத்துடலாம், நாளைக்கு காலையில் குளிச்சு முடிச்சுட்டு போய் அவரை பார்த்து கொடுத்துடணுன்ட்டு நாளைக்கு போய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிச்சமுள்ள கடனும் வெகு சீக்கிரத்தில் அடைஞ்சிடும். ஸோ எது செஞ்சாலும் திரும்ப அது அடையக்கூடிய ஒரு சூழலை, அடக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் ஒரு யோகம் தான் இந்த திரிபுஷ்கர யோகம். இப்போ இந்த திரிபுஷ்கர யோகம் முக்காவாசி இந்த தங்கம் நம்ம கிட்ட சேர்றதுக்கு, ஏன்னா தங்கம் விற்கிற விலை அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஒரு பவுன், ஒரு சவரன் தங்க நகை வாங்கிட்டாலே ஒரு பெரிய சொத்து நம்ம கையில் இருக்கிற மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் அதற்கு மதிப்பு அவ்வளோ அதிகமாக போயிட்டே இருக்குது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தங்கத்தோட விலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தங்கத்தோட விலையும் அபார வளர்ச்சி. அதே போல தான் இன்னைக்கு நம்ம ஒரு பவுன் வாங்கினோம்னா இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் அதோட மதிப்பு இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். ஸோ நம்ம அதுக்கான ஒரு வழிமுறையாவது நம்ம நாளைக்கு செய்யலாம். தங்கம் வாங்க முடியாவிட்டாலும், ஏன்னா எல்லாராலையும் தங்கம்லாம் டக்குன்னு வாங்க முடியாது. மாதத்துக்கு ஒரு திரிபுஷ்கர யோகம் வருது, யாரால் போய் மாதம் தங்கம்லாம் வாங்க முடியும்? அட்லீஸ்ட் தங்கம் சேருவதற்கான சில சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியும், என்னென்னலாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த பதிவிலையும் நான் அதை மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை தான், ரொம்ப சிம்பிளான விஷயத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேங்க. ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்கிறேன். தங்கம் சேருவதற்கான ஸ்விட்ச் வேர்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதற்கான ஒரு ஸ்விட்ச் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bring gold clouds now. bring gold clouds now. அந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை நம்ம நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ரிப்பீட்டடாக சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அல்லது தங்கம் சேரணும்னா ஜஸ்ட் சிம்பிளாக கோல்டு அப்படிங்கிறத நீங்கள் உச்சரித்தாலே போதும். அதனால் இப்போ கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே கோல்டு அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிடுங்க. நாளைய தினம் இந்த 6 மணி நேரம் நமக்கு திரிபுஷ்கர யோகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டை நீங்கள் காலை 11 மணிலிருந்து 12 மணி வரை, 11 AM to 12 PM, அந்த டைமில் நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை குருஹோரை. ஆக்சுவலாக இந்த ஒரு வழிபாடை நம்ம வியாழக்கிழமை குருஹோரையில் செய்கிறது தான் நல்லது. இருந்தாலும் நாளைக்கு இந்த திரிபுஷ்கர யோகத்தில் நம்ம குருஹோரையில் தங்கம் சேருவதற்காக இந்த ஒரு விஷயத்தை குரு பகவானை வேண்டி செய்ய போகிறோம். ஸோ இது நமக்கு ஃபுல் சக்ஸஸ் தான் நமக்கு தரும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள். செய்யணும்னு நினைக்கிறவங்க காலையில் அசைவம் சாப்பிடாதீங்க. நீங்கள் மதியம் வேணால் இதை செஞ்சு முடிச்சுட்டு மதியம் வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால இது ஒரு கேள்வி எல்லார் மனசுலேயுமே வரும். ஸோ நீங்கள்
காலையில் அசைவம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் காலையிலே வந்து இட்லி தோசைக்கு நான்வெஜ் எடுப்பாங்க. நீங்கள் காலையில் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, மதியம் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நாளைக்கு நீங்கள் தலை குளிச்சுட்டு உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான 2 பொருள், ஒரு மஞ்சள் நிற துணி, 3 குண்டு மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து ரொம்ப பழைய மஞ்சள், நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் எடுத்துக்கோங்க. நான் டெமோக்காக தான் இதை எடுத்துருக்கிறேன். மஞ்சள் துணி இல்லை அப்படிங்கிறவங்க வெள்ளை துணியை வந்து நீங்கள் மஞ்சள் நீரில் கொஞ்ச நேரம் சோக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறிடும். ஸோ இதை சதுரமாக கட் பண்ணிவிட்டு அதில் 3 இந்த குண்டு மஞ்சளை வச்சுடுங்க. இது வந்து நவகிரக துணி தான் நான் வாங்கியிருக்கிறேன், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இல்லை உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஏதாவது துணி இருந்தாலும் நீங்கள் அதையே பயன்படுத்திக்கலாங்க. இந்த மஞ்சள் துணியில் நம்ம என்னெல்லாம் வச்சு கட்டணும் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. நான் இன்னும் ஸ்கொயர் ஷேப்பில் இதை கட் பண்ணல, இது முழு துணியாக இருக்குது. நாளைக்கு பண்ணும்போது தான் நான் இதை கட் பண்ணுவேன். 3 குண்டு மஞ்சள். 3 அப்படிங்கிறது என்னன்னா குருவோட எண் அப்படிங்கிறது 3. ஸோ நம்ம 3 மஞ்சள் எடுத்துக்கிறோம். நீங்கள் வேணால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், 6, 9 அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சரிசி, ஒரு ரூபாய் நாணயம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இறைவனை வேண்டி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதில் நம்ம அந்த 1 ரூபாய் வைப்பது அப்படிங்கிறது நல்லது. இதை முடிச்சு மாதிரி கட்டி உங்கள் பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஜஸ்ட்டு உங்கள் வீட்டு ஹாலில் இருக்கக்கூடிய ஈசான்ய மூலை வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஆணி இருந்தால் நீங்கள் அங்கே தொங்க விடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ ஸ்டிக்கர் ஹூக்கெலாம் இருக்குது இல்லையா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இதை நீங்கள் கட்டி தொங்க விடலாம். இந்த துணியிலே கொஞ்சம் கட் பண்ணி இந்த முடிச்சை வந்து கட்டி அதை வந்து நம்ம அந்த ஹூக்கில் கட்டி விட்டுடலாம். அதை மட்டும் நீங்கள் அந்த 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் செஞ்சுடுங்க. சரி, அதுக்கப்புறம் இதை என்ன செய்யணும்? இது வந்து தங்க நகை சேருவதற்கும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை நம்மக்கிட்ட திரும்ப வருவதற்கும் இதை நம்ம செய்கிறோம். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ இதற்கும் நீங்கள் தீபதூப ஆரத்தி காமிங்க. இது வந்து 1 இயர் அப்படியே இருக்கலாம். நீங்கள் மந்த்லி இந்த மஞ்சள் மட்டும் நல்லா இருக்குதா இல்லை பூச்சி வந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதையும் நீங்கள் வியாழக்கிழமை குரு ஹோரையில் செய்யுங்க. அதை மாதிரி அரிசி நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா இதை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு புது அரிசி புது மஞ்சள் நீங்கள் வைக்கலாம். இது இருக்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் தீபதூப ஆரத்தி காமிக்க நிச்சயமாக தங்க நகை வாங்கக்கூடிய யோகம், நகை சீட்டு கட்டக்கூடிய யோகம், அல்லது வெள்ளி வாங்கக்கூடிய யோகம், அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை வீட்டுக்கு கொண்டு வருவதற்கான யோகம், இது எல்லாம் தானாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம செய்கிறோம். இதை தவிர்த்து நம்மளும் நம்மளான உடல் உழைப்பை போட்டுக்கிட்டே தான் இருக்கணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு இது உதவாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சில பதிவுகள் இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்கும். ஸோ அதனால் இது தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். செய்ய முடிஞ்சவங்க நாளைக்கு செய்து பயனடையட்டும். அது அவங்களுக்கு நல்ல பலன் கொடுத்தா அவங்க உங்களுக்கு தான் நன்றி சொல்லுவாங்க. எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கோல்டு அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.